ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு குட்டி போயம் தான் பார்க்க போகிறோம். டெலிஃபோன் கான்வர்சேஷன் பை ஓல் சோயிங்கா. இந்த போயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆத்தர் பற்றி பார்த்துடலாம். ஓல் சோயிங்கா இவர் ஒரு நைஜீரியன் பிளே ரைட், போயட், நாவலிஸ்ட், அப்புறம் ஒரு எஸ்ஏயிஸ்ட். இங்கிலீஷில் இவர் நிறையா எழுதியிருக்காரு. இவர் 1986 லிட்ரேச்சருக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் டெத் அண்ட் தி கிங்ஸ் ஹார்ஸ்மேன், த லைன் அண்ட் தி ஜுவல், சீசன் ஆஃப் அனாமி, இதெல்லாம் இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் டெலிஃபோன் கான்வர்சேஷன். இது ஒரு போயம் ரிட்டன் இன் ஃப்ரீ வெர்ஸ். இந்த போயம் 1963 தான் எழுதியிருக்காரு. இந்த போயம் எப்படி இருக்குன்னா, ஒரு டயலாக் ஃபார்மில் இருக்குது. இதில் 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பிளாக் ஆஃப்ரிக்கன் மேனும் அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் லேண்ட் லேடியும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிற மாதிரி தான் இந்த போயம் அமைஞ்சிருக்கு. இந்த போயம் என்னென்னா, இந்த ஒயிட் லேண்ட் லேடி ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்கை ரெண்ட்டுக்கு கேட்டு இந்த பிளாக் மேன் அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த போயம் அமைஞ்சிருக்கு. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க, அவங்களோட டெலிஃபோன் கான்வர்சேஷன் எப்படி இருக்குது, அதுதான் இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷனுங்கிற போயம். வாங்க போயம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் லைன்ஸ் 1 to 5 இந்த போயமில் எப்படி இருக்குன்னா, அவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க. அப்போ அந்த பிளாக் மேன் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரைஸ் ஓகே, ரெண்ட் ஓகேவாக இருக்குது, அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அந்த லேண்ட் லேடி நான் வேறு ஒரு இடத்துல தான் லிவ் பண்ணுறேன், அதனால உங்களுக்கு தரேன், அந்த மாதிரி ரெண்ட்டுக்கு தரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இந்த பிளாக் மேன் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ஆஃப்ரிக்கன், எனக்கு வேஸ்ட்டாக வந்துட்டு போகிற ஜேர்னி எனக்கு பிடிக்காது, அதனால் நான் அங்கே வந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு அதை கொடுப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு இதாக கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு லைன் 6 to 12 என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவர் நான் ஆஃப்ரிக்கன் சொன்னோடனே அதை கேட்ட உடனே இந்த லேண்ட் லேடி ரொம்பவே சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்க எதுவுமே பேசலை. அவங்களோட வாய்ஸை வச்சே இந்த மேன் எப்படி இமேஜின் பண்ணுறாருன்னா, அவங்க நிறையா லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோல்டு கலரில் ஒரு பைப்பை வச்சு ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் அந்த ஒயிட் லேடி இருப்பாங்கன்னு சொல்லி இவர் இமேஜின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த லேண்ட் லேடி என்ன கேட்குறாங்கன்னா ஃபோனில், ஹவு டார்க் அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு புரியலை ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு திரும்பவும், ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க், நீங்கள் லைட்டாக இருப்பீங்களா இல்லை வெரி டார்க்காக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது அந்த பிளாக் மேனுக்கு பட்டன் ஏவா பட்டன் பியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் லைன் 13 to 21 என்ன ஆகுதுன்னா, இவர் சுற்றி உள்ள சரௌண்டிங்கை பார்க்குறாரு. அவர் நிற்கிறது ஒரு ரெட் பூத்தில் நின்று தான் டெலிஃபோனில் பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் எய்த்தாப்பில் ஒரு ரெட் பில்லர் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரெட் டபுள் டயர் பஸ் தார் ரோட்டு மேலே போயிட்டுருக்கு. இது சிம்பாலிக்காக எதை சொல்லுதுன்னா, அந்த தார் ரோடு பிளாக்காக தானே இருக்கும், இந்த ஒயிட் பீப்புளெலாம் அந்த ரோடு எப்படி கீழே இருக்கோ அது மாதிரி பிளாக் பீப்புளையும் கீழே வச்சு பார்க்குறாங்க, அப்படி மாதிரி இவருக்கு ஒரு தோணுது. அப்புறம் அவருக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுது. அந்த பிளாக் மேன் புரியலை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு திரும்பவும் கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஆர் யூ டார்க் ஆர் வெரி லைட் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இவர் கேலியாக என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஓ ப்ளைன் சாக்லேட் மாதிரி இருப்பேனா மில்க் சாக்லேட் மாதிரி இருப்பேனான்னு கேட்குறீங்களா அப்படின்னு அந்த லேடிக்கிட்ட கேட்குறாரு. கேட்டுட்டு, நான் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செஃபியா, என்னோடய பாஸ்போர்ட்டில் கூட அந்த மாதிரி கலரில் தான் போட்டிருக்கு அப்படின்னு கேலியாக பதில் சொல்கிறாரு. அந்த லேடி இவ்வளோ நேரம் அமைதியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ சடனாக கோவமாயிடுறாங்க. கோவமாயி வாட்ஸ் தேட் அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. கேட்டுட்டு, உங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லி பிளாக் மேன் கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைட் ப்ரூனேட் அந்த கலரில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த லேடி அது கருப்பு தானே, டார்க் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஆமாம், என்னோடய ஃபேஸ் டார்க்காக இருக்கும், ஆனால் என்னோடய உள்ளங்கால்லாம் பிளாண்ட், அதாவது வெள்ளையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் உட்காந்துட்டே இருக்கிறதுனால என்னோடய பாட்டம் ரேவன் பிளாக் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மொமெண்ட் சொல்கிறாரு. அதுக்குள்ளேயே அந்த ஒயிட் லேடி அவங்க ரிசீவரை எப்படி இடி எப்படி சத்தமாக கேட்குமோ அது மாதிரி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. இவர் நீங்களே நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வராரு. இதோட இந்த போயம் எண்ட் ஆகிடுது. டெலிஃபோன் கான்வர்சேஷன் போயத்தோட தீம்ஸ் என்னென்னா, இது ரேசிசம் சட்டைர் பண்ணுற மாதிரி இந்த போயத்தை ஓல் சோயிங்கா எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த போயம் ரேசியல் டிஸ்கிரிமினேஷனை ஹைலைட் பண்ணி காட்டுது.